வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பீன்ஸ் பொரியல், முட்டை தொக்குங்க. இதை நான் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பொரியல் பண்ணுறேங்க. ஏன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. வந்தப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவும் தொக்கு பண்ண போகிறேங்க. ரசம் வைக்க போகிறேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேங்க. பீன்ஸில் கொஞ்சோண்டு இதில் தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேங்க. ஏஎம்சி பாத்திரம். நீங்கள் நார்மல் பாத்திரம்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுட்டுங்க மூடி வச்சுட்டேன். இதை கொஞ்சம் சூடானவொடனே குறைச்சி வச்சுருங்க. முட்டையும் தண்ணி இல்லாமல் வேக வைக்கிறேங்க. ஏஎம்சி பாத்திரம். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி நல்ல முட்டைக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது தண்ணி நல்லா பாதி ஆயிடுச்சுன்னா அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வெந்திருக்கும். இது நான் ஏஎம்சி பாத்திரம், தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இது கொஞ்சம் சூடானவொடனே குறைச்சி வச்சிடணுங்க. ரசம் வைக்க போகிறேங்க. அதுக்கு நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இந்த அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளிங்க அதுக்கு. அப்புறம் இந்த பொடிக்கு இதுக்கு ஒரு பொடி பண்ண போகிறேங்க. ரசப்பொடி பண்ண போகிறேங்க. இது ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடலை பருப்புங்க. இதை வந்துட்டு நான் நல்லா மிக்சியில் குறை நான் வச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ பீன்ஸ் பார்க்கலாங்க. வெந்துருச்சுங்க. பீன்ஸ் ஆஃப் பண்ணிடுறேங்க. பீன்ஸ் கீழே முட்டை பார்க்கலாம். முட்டை வந்து இதில் இந்த பாயிண்ட்டு இந்த கடைசி வரைக்கும் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கடைசி வரைக்கும் வந்துச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. இது அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா கூல் ஆகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாதுங்க. இப்போ ரசம் தாளிக்க போகிறேங்க. எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இப்போ நான் வந்து இந்த பொடியை அரைச்சிட்டு வந்த பொடி இருக்கு இல்லைங்க, இந்த பொடியை வந்துட்டு பாதி நம்ம கரைச்சி இந்த புளியை ஊற வச்ச புளியை நான் வந்து நல்லா வந்துட்டு அதை பிசைஞ்சிட்டு அதில் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த பொடி கொஞ்சம் போட்டு பாதி பொடி இதில் போட்டுட்டு தேவையான உப்பை போட்டுட்டு இதை நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கடாயில் இந்த இது சூடாக இருக்கு இல்லையா பாத்திரம், இதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே பேலன்ஸ் பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுல இந்த பேலன்ஸ் பொடி இதில் போட்டுட்டு குறைச்சி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. அது 2 காய்ந்த மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு செய்யாத அளவுக்கு ஒரு வதக்கிட்டு இதில் வந்துட்டு இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணிங்க. நீங்கள் புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மஞ்சள் பொடி போடுங்க. உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு சரியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படி இது மூடி வைக்கிறேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக பொங்கி வரும். இப்போ இந்த ரசம் தூக்கி வேறு அடுப்பில் வச்சுட்டு அது மெல்லமாக கொதிக்கட்டுங்க. சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பீன்ஸ் தாளிச்சிக்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சிடலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காய்ந்த உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகங்க பொரியட்டுங்க. ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டுட்டு 2 காய்ந்த மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் பீன்ஸ் தாங்க பண்ணுறேன் நான். ஸோ வேக வச்ச இந்த பீன்ஸை இதில் போட்டுடலாங்க. இதுக்குள்ள ரசம் பார்க்கலாங்க. பொங்கி வறுத்து பாருங்க. ரசம் நல்லா நுரக்கட்டி பொங்கி வந்துடுச்சு பாருங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. ரசத்தை மூடி வச்சுடுறேன். இப்போ நான் இதை நல்லா அந்த ஈரம் நல்லா போயிடுச்சுங்க. நான் இப்போ இதில் இந்த அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். போட்டுட்டேங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் இதாக வரைக்கும். இப்போ நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த ஈரத்துக்கு அது இந்த சூட்டுக்கே இந்த ஈரம் கொஞ்சம் இருந்ததுன்னா கூட இதாயிடும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடியை ஃபுல்லாக வைக்காதுங்க. இப்படி கொஞ்சம் வச்சுருங்க. காற்று போகிற மாதிரி. ஸோ பீன்ஸ் பொரியல் ரசம் ரெடிங்க. முட்டை கொஞ்சம் ஆறுன அப்புறமா நம்ம கிரேவி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் முட்டை கிரேவிக்கு ரெடி பண்ணிக்க போகிறேங்க. முட்டை ஆறின்னு இருக்குதுங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு அது பொரிஞ்ச அப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தொக்கு தாங்க பண்ண போகிறேன். வெங்காயம் வதங்கிட்டுங்க. மூடி வச்சுருக்காங்க. வெங்காயம் வதங்குற வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க.
அடுப்பில் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு இந்த முட்டை காட்டுறேங்க. இப்போ முட்டை கூல் ஆகிடுச்சுங்க பாருங்கள். இது வந்து முட்டை கொஞ்சம் உடஞ்சிருந்ததுங்க. உடஞ்சிருந்தா இந்த மாதிரி ஊஸ் அவுட் ஆகுங்க. அது கொஞ்சம் ஒட்டி இருக்குங்க. நல்லா கிராக்ஸோடு நல்லா உடஞ்சிருக்கு. ஆனால் சூடாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆன அப்புறமா நான் வந்துட்டு ஓலை எடுத்து காட்டுறேங்க. நான் முட்டை காட்டுறதுக்கு முன்னாடிங்க தக்காளியும் உப்பும் போட்டு வதக்கினாங்க. அதுங்க அந்த கிளிப்பு மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அங்கே இருக்குது. கொஞ்சம் வதக்கி பார்க்கலாங்க. வதங்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சோண்டு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நான் இதில் மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேங்க. தட்டின மாதிரி 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் கொஞ்சங்க போட்டுட்டு வதக்குங்க. இப்போ வதங்கியாச்சுங்க. இதில் நான் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுறேங்க. இதுலேயே கொஞ்சம் மல்லி போட்டுருங்க. இதுலேயே நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இந்த முட்டையை நம்ம இந்த கிரேவி இந்த தொக்குக்குள்ளே போட்டுடலாங்க. இப்போ நான் வந்து ஓட்டை போடுறேங்க. கொஞ்சம் இந்த இதெல்லாம் நல்லா அதில் வந்துட்டு போகட்டும்னு நான் அந்த முட்டை வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த உடஞ்சிருந்த அந்த 2 முட்டை வந்து அது பாத்திரத்துக்கு சூடில் ஒட்டி இருக்கிறது கொஞ்சம் கருப்பாக வந்துட்டு அதை எடுத்தேன். அதுதாங்க இந்த இது அந்த எடுத்த போது தான் நல்லா ரவுண்டாக தான் முட்டை இருக்கும். அப்புறம் இதை நான் காட்டுறேன் பாருங்க. இந்த உள்ள கலர் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு கட் பண்ணி. நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் பண்ணுறச்சா இந்த மாதிரி எல்லோ இஷ்ஷாக இருக்காதுங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் கிரே கலரில் ஒரு மாதிரி லைட் கிரேவாக வந்துடும். இந்த எல்லோவாக இருக்காது. இதுதான் ஒரிஜினல் கலர். இதில் இந்த பாத்திரத்தில் வந்துட்டு அதுதாங்க ஒரு இது ஏஎம்சி இல்லைங்க. நான் வேக வச்ச பாத்திரம். தண்ணி இல்லாமல் வெந்தாலும் நல்லா இந்த மாதிரி வருங்க. நம்ம மூடி வச்சிடலாங்க. குறைச்சி வச்சுட்டு சேர்ந்த போல வந்துட்டுங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடுக்கு இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காயிடும். ரொம்ப இது பண்ணோன்னா கலர் மாறிடுங்க. ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ நான் வந்து எறா தொக்கு பண்ண போகிறேங்க. சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொட்டி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சோம்பு, இவ்வளவு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், சும்மா பிரியாணி இலை ஒரு 1/4 இலை போட்டிருக்கேங்க. குறைச்சிட்டு இப்போ கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் வச்சு வச்சுருக்கேங்க. நான் அரை கிலோ வந்துட்டு நான் இறால் வாங்கி வச்சு கலந்து மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துங்க. நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி, இவ்வளோ பெரிய வெங்காயம் வதக்கிடலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பத்தலன்னா கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சள் பொடி கூட போட்டுட்டு நான் ஒரு வதக்கிட்டு மூடி வச்சுக்கிறேங்க. ஒரு வாட்டி திறந்து பார்க்கலாங்க. அது வதங்கிருக்குங்க. இதுலேயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் நல்லா ஒரு ஃபிங்கர் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இப்போ போட்டுருவாங்க. வதங்கிட்டுங்க. திறந்து பார்க்கலாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் நல்லாவே போயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள் போடுறேங்க. நம்ம இந்த மிளகு பொடி வேற போட போகிறோம். அதனால வந்து காரத்தை மிளகாய் பொடியோட காரத்தை நீங்கள் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ நான் இறாலை வந்துட்டு இதில் போடுறேங்க. நான் இறாலை வந்து ஒரு 4-5 வாட்டி நல்லா அலம்பிட்டுங்க. அதை வந்துட்டு மேலே அந்த ஸ்லிட் பண்ணி அந்த மேலேயும் கீழேயும் அந்த நரம்பு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருவேன். சில பேர் மேலே மட்டும்தான் எடுப்பாங்க. நான் கீழேயும் எடுத்துருவேங்க. எடுத்துகிட்டு திருப்பி மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சுருவேன். நீச்சல் ஸ்மெல்லாம் போயிடும். திருப்பி வந்துட்டு அது 2-3 வாட்டி நல்லா அலம்பிட்டு அப்புறமா அந்த கிரேவியில் போடுவேங்க. இப்போ பாருங்கள், இப்படியே குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை இதில் போட்டுருங்க. வதக்கிக்கோங்க. வச்சிடலாங்க. இப்போ வந்து பார்க்கலாங்க. பாருங்க, இதை கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்குது. நம்ம கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டு திருப்பி மூடி வச்சிடலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இதுலேயே நம்ம ஏற்றி இறக்கிட்டு ஃப்ளேம் அடுப்போட ஃப்ளேம் வந்துட்டு நம்ம சிம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு வெந்தப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். மிளகு பொடி போட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இறங்கத்துல மூடி வச்சிடலாம். ஸோ திறந்துட்டு இப்போ நான் வந்து கொத்தமல்லி போட்டுருவேங்க.
அதுலேயே நல்லா ஃப்ளேவர்ஸ் இறங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வருதுங்க. அதுவும் பெருசாக வச்சிடாதுங்க, ஏன்னா அது சுண்டரச்சா கூட வந்துட்டு சம்டைம் தீந்துடும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ பார்க்கலாம். நல்லா வந்து பாருங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு, மிளகாய் பொடி எல்லாமே கொஞ்சம் மிளகு பொடி தூவ போகிறோம். இந்த இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க. வந்துட்டு மிளகு பொடி போட்டுருவேங்க. ரொம்ப போடலைங்க, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு அவ்வளோதாங்க. இது ஆறிடுச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இதுதாங்க. பீன்ஸ் பொரியல், முட்டை தொக்கு, எறா தொக்கு, ரசம், சக்கரவள்ளி கிழங்கு 2 வேக வச்சு வச்சுருக்கேங்க. இதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சுட சுட சாதம். ஸோ என்னோட சமையல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.